சென்னை காரத்தூரில் பெண்களை காரில் துரத்தி சென்று மிரட்டிய வழக்கில் குற்றவாளியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, விவரங்கள் என்ன? சென்னை கானாத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்று வழிமறித்த இளைஞர்கள் குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியிருந்தது. அது தொடர்பாக கானாத்தூர் போலீசார் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தினார்கள். மேலும் அது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக, அதாவது 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய சந்தோஷ் என்பவரை மட்டும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கானாத்தூர் போலீசார் முடிவு செய்தார்கள். அதன் அடிப்படையில் சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கானாத்தூர் போலீசார் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை என்பது சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் நிகழ்ந்தது. ஆனால் நீதிமன்றம் சந்தோஷை போலீஸ் காவலில் அனுப்புவதற்கான அனுமதியை மறுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனுவையும் தள்ளுபடி செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போலீசார் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.